சிந்தனை காணொளி அங்கன்வாடி குழந்தைகளின் தாய்மார்களுக்கு வணக்கம். இன்றைய கூட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். கடந்த வார காணொளியில் உள்ள குழந்தை பாதுகாப்பு மற்றும் உங்கள் குழுவில் வயதிற்கேற்ப கொடுக்கப்பட்டுள்ள பணித்தாள்களை பற்றி விவாதித்து குழந்தைகளுடன் இந்த செயல்பாட்டை நீங்கள் செய்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். உங்கள் எண்ணங்களையும் அனுபவங்களையும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போது இன்றைய வேலையை தொடங்குவோம். இப்போது முயற்சி செய்யலாம் என்ற அடுத்த செயல்பாட்டை செய்வோம். அனைத்து தாய்மார்களையும் வட்டமாக நிற்க சொல்லுங்கள். தரையில் தாய்மார்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப சில காகிதங்களில் எண்களை எழுதி திருப்பி வைக்கவும். சில ஐஸ் குச்சிகளையும் நடுவில் வைக்கவும். தாய்மார்களை வட்டமாக ஓட சொல்லுங்கள். குழு தலைவி நிறுத்து என்று சொல்லும்போது ஒவ்வொரு தாயும் கீழே அமர்ந்து அவர்களுக்கு முன்னால் உள்ள காகிதத்தை நேராக்கி அவற்றில் எழுதப்பட்ட எண்ணின்படி ஐஸ் குச்சிகளை எண்ணி காகிதத்தின் மேல் முதலில் வைக்கும் தாய் வெற்றியாளராக அறிவிக்கப்படுவார். இந்த விளையாட்டு விளையாடும் வரை காணொளியை இங்கே இடைநிறுத்துங்கள். இப்போது புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள் என்ற அடுத்த செயல்பாட்டை செய்வோம். உங்கள் விரல்களை பயன்படுத்துவதால் உங்கள் கைகளில் நுட்பமான தசைகள் வளர்ச்சியடைந்து கை கண் ஒருங்கிணைப்பு மேம்படும். இது உங்கள் கற்பனை திறனை மேம்படுத்துவதோடு வண்ணங்கள் மூலம் உங்களை வெளிப்படுத்தும் வாய்ப்பையும் வழங்குகிறது. இந்த காணொளியின் மூலம் விரிவாக தெரிந்து கொள்வோம். இந்த காணொளி உங்களுக்கு எவ்வாறு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை அனைத்து தாய்மார்களும் குழுவில் ஒவ்வொருவராக சொல்ல வேண்டும். இப்போது வீட்டிற்கு சென்று குழந்தைகளுடன் சேர்ந்து செய்யுங்கள் என்ற அடுத்த செயல்பாட்டை செய்வோம். வீட்டில் வேடிக்கையான விளையாட்டு எண் 1. குழந்தைகளுடன் சுற்றுப்புறத்தை சுற்றி சென்று மளிகை கடை அடையாளங்கள், நிறுத்து அடையாளங்கள் போன்ற பல்வேறு லோகோகள் அல்லது சின்னங்களை காட்டி அந்த சின்னங்களை வரைய அவர்களுக்கு உதவுங்கள். விளையாட்டு எண் 2. சமத்துவத்தை வளர்க்க சிறுவர்களும் சிறுமிகளும் எப்படி ஒரே மாதிரியானவர்கள் என்பதை குழந்தைகளுடன் கலந்துரையாடுங்கள். அவர்கள் விளையாடலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், யாராக வேண்டுமானாலும் ஆகலாம் என்பதை எடுத்துரைங்கள். கொடுக்கப்பட்ட பயிற்சி தாளில் குழந்தைகளின் வயதுக்கேற்ப செயல்பாடுகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அவற்றை புரிந்து கொண்டு குழந்தைகளால் அவற்றை செய்து முடிக்க செய்யுங்கள். கொடுக்கப்பட்ட செயல்பாட்டையும் இந்த பயிற்சி தாளையும் செய்வதில் குழந்தைகள் மகிழ்ச்சி அடைந்தார்களா? உங்கள் அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்றைய செயல்பாடுகள் இத்துடன் முடிவடைகின்றன. அடுத்த வாரம் இது போன்ற புதிய தகவல்கள் மற்றும் செயல்பாடுகளுடன் சந்திப்போம். அதுவரை உங்களையும் உங்கள் குழந்தையும் கவனித்துக் கொள்ளுங்கள். நன்றி.